அசம்பாவிதம். தொடர் அசம்பாவிதங்கள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நடக்க ஆரம்பிச்சிருக்கு உலகத்துல பல பகுதிகளிலும். குறிப்பா ஈரானோட லிக்விஃபைடு கேஸ் சிலிண்டர் எக்ஸ்சேஞ்ச் ஒர்க் ஷாப்ல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய வெடி விபத்து. இதனால 9 நபர்கள் பாத்தீங்கன்னா காயமடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் வருது சிராஜ் பகுதிகளில். அதாவது ஈரானோட தென்மேற்குல இருக்கக்கூடிய சிராஜ்ல ஒரு வெடி விபத்து நடந்திருக்கு. ஸோ இனிஷியலா வரக்கூடிய ரிப்போர்ட்ஸ். சமீப காலமாவே பாத்தீங்கன்னா இது போல அசம்பாவிதங்கள்ன்றது ஈரான்ல நடந்துகிட்டு இருக்கு. உயிர் சேதங்கள், பாதிப்புகள் அப்படிங்கிறது இருந்துட்டு தான் இருக்கு. இப்ப இதே போல இன்னொரு பகுதியில மாபெரும் வெடிப்பு, லார்ஜஸ்ட் ஆயில் ரிஃபைனரி அப்படிங்கிற சொல்லக்கூடிய ஒரு பகுதி நியூ மெக்சிகோ. எல்லாத்துக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அமெரிக்கா. ஸோ அமெரிக்கால பார்த்தா அந்த பார்டர், மெக்சிகோ பார்டர் பகுதியில் பார்த்தீங்கன்னா நியூ மெக்சிகோ இது அமெரிக்காவோட தான். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா நவாஜோ ரெஃபைனரியில பார்த்தீங்கன்னா ஒரு மாபெரும் வெடி விபத்து, லார்ஜஸ்ட் ஆயில் ரிஃபைனரி வெடி விபத்துக்குள்ள இருக்கு. 3 நபர்கள் காயமடைஞ்சிருக்காங்கன்ற இனிஷியல் ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. ஆனா ஹெவியான இழப்புகள் அமெரிக்கால ஏற்பட்டிருக்கு. இந்த ஆயில் ரிஃபைனரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எலக்ட்ரிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் ஒரு நாடுல கை வச்சீங்கன்னா அது நான் ப்ராக்சியா இருந்தாலும் சரி, வேற ஏதாவது செஞ்சாலும் இது போல அவங்க வேற விதமா கை வைக்கிறதுக்கு பல நாடுகள் வருவாங்க அப்படிங்கிற மாற்றுக்கிறதுல பலரும் பாத்தீங்கன்னா அதுல பாதிப்படைவாங்க. ஸோ அதனால ஆபத்து அப்படிங்கிறது எல்லாருக்குமே பரவுது. சபட்டாஜ் ஆக்டிவிட்டியா மாறி, டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டியா மாறி. ஏன்னா மரியா ஜரக்கோ அவர்கள் கரெக்டா சொல்லியிருந்தாங்க. அவர் செய்தி டெலகிராம்ல வந்துச்சு, அபிஷியலா செய்திகள் வந்துச்சு, நான் பாக்குறேன். ஆனா மேற்கு நாடுகள் தீவிரவாதத்துக்கு ஸ்பான்சர் பண்ணி உக்ரைனுக்கு மூலியமா ரஷ்யாக்குள்ள அட்டாக் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் இருந்தது. ஸோ அதை பார்ப்போம். அது கன்ஃபார்ம் ஆச்சுன்னா அடுத்தது பயில பார்க்கலாம். நம்ம அதை மீடியாவில் வந்துச்சு அப்படின்னா நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வைக்கிறேன். டெலகிராம் சேனலில் பேசிட்டு இருந்தாங்க. ஸோ இது போல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா பலரும் நடக்கத்தானே செய்யும். ஒருத்தவங்க ஒரு இடத்துல அடிக்கிறாங்கன்னா அப்புறம் அதே போல பலரையும் நடக்கத்தானே செய்யும். போகும்போல வழக்கம் போல ரஷ்யா உக்ரைன் பிரச்சனைக்குள்ளேயும் வந்துட்டீங்கன்னா 220 ட்ரோன்கள். நேற்றுக்கு 100, இன்னைக்கு 200, அப்படியே படிப்படியாக இன்க்ரீஸ் தான், குறையவே இல்லை. ஸோ 220 ட்ரோன்கள் ரெக்கார்டு நம்பர்ல பார்த்தீங்கன்னா ஹிட் ஆயிருக்கு. இதில் 7 பகுதிகளில் தாக்குதல் வீரியமா இருந்திருக்கு. 17 ட்ரோன்கள் அட்டாக் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது போல செய்திகள் வருது. ஆனால் வரக்கூடிய செய்திகள், இமேஜஸ், வீடியோஸ்லாம் பார்க்கும்போது ஒரு குறைஞ்சது 35லிருந்து 40 ட்ரோன்கள் தாக்கி இருக்கலாம் அப்படிங்கிற போல செய்திகள் வருது லோக்கல் சோர்சஸ் தரப்பு. சில நேரங்களில் உதிரி பாகங்கள் உதிரி போய் உழுவது உண்டு அப்படிங்கிற போல உக்ரைன் தரப்புலேயே கிளைம் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்டர்செப்ட் பண்ணக்கூடிய அந்த ஆன்டி ஏர்கிராஃப்ட் கன்னர்ஸ்லாம் சுடுறாங்க இல்லையா, அந்த சுடக்கூடிய குண்டுகள் ஒரு ஆங்கிள் போதுன்னா இன்னொரு ஆங்கிள் கீழே விழுகும் இல்லையா. ஸோ அது போல கூட மிசைல் ஏவுவாங்க தடுக்கிறதுக்காக. ஸோ அது கூட சில நேரங்களில் போய் விழுந்து வெடிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. இதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் உக்ரைன்ல. ஸோ இது போல விஷயங்கள் உக்ரைன்ல வழக்கம் போல நடந்துட்டு தான் இருக்கு. அட் த சேம் டைம் ரஷ்யாக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா உக்ரைன் லார்ஜ் ஸ்கேல் அட்டாக் 400 ட்ரோன்களை பார்த்தீங்கன்னா உக்ரைன் ரஷ்யாக்குள்ள அனுப்பி இருக்கிறாங்க. இதுல அதிகப்படியான ட்ரோன்கள் பண்ண டவுன் பண்ணிக்கிறாங்க. இதுக்கு தான் செர்னிஹிவ் பகுதியில டவுன் பண்ணது அந்த டிவி டவர் நம்ம சொன்னோம் இல்லையா, தெரிஞ்சிருக்கு ரஷ்யாக்கு என்னமோ. ஸோ அதனால டவுன் பண்ணிக்கிறாங்க. பட் இருந்தாலும் மேசிவான ட்ரோன்களை ஏவி விட்டுருக்காங்க ரஷ்யாவோட மாஸ்கோவை நோக்கி. ஸோ தாக்குதல் நடந்திருக்கு. தாக்குதல்ல அங்கேயும் கரண்ட் கட்டு நடந்திருக்கு. ஸோ இதுக்கப்புறம் அந்த கலுகா பகுதி இந்த ஏரியாலாம் பண்ணா கரண்ட் கட்டு நடந்திருக்கதா சொல்றாங்க. இப்போ ரிப்பேர் ஒர்க் போயிட்டு இருக்கு, காத்தால எல்லாம் ரெடி ஆயிரும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அங்க இருக்கக்கூடிய மக்களும் பாதிப்படைய ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ போரோட தீவிரத்தன்மை அப்படிங்கிறது அதிகரிச்சிருக்கு இல்லையா. இதே களத்துல வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு நாள்ல 25 வில்லேஜஸ் மட்டும் குறி வச்சு ரஷ்யா 720 முறை தாக்குதல் பண்ணிக்கிறாங்க ஒரே நாள்ல. இது உக்ரைன் தரப்பு சொல்லக்கூடிய தகவல். ஜாப்ரோசியா ஒப்லாஸ்ட்ல மிக பெரும் அளவில் அட்டாக் அஃபென்சிவ் ஆபரேஷன் ரஷ்யா தரப்பு எடுத்திருக்காங்க. இதை நம்ம பாக்குறோம். ஸ்பெனிஃப்கா பல பகுதிகள் ரஷ்யா தரப்பு முன்னேறாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, அங்க இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ், ஃப்ரண்ட் லைன் அப்படிங்கிறது மாறிடுச்சு அப்படின்னா ரஷ்யா அந்த பகுதிகளில் அட்டாக் பண்ணி அந்த இருக்கக்கூடிய உக்ரைனோட வீரர்களை எலிமினேட் பண்றதுக்கான ஹெவியா அட்டாக் பண்ணுவாங்க. ஸோ அதே போல அட்டாக் பண்ணிக்கிறாங்க. அந்த பகுதிகளிலேயும் முன்னேற்றம். இது ப்ரோ உக்ரைனியன் சோர்ஸ் டீப் ஸ்டேட் அப்புறம் மீடியாக்கள், உக்ரைனோட மீடியாக்கள் கன்ஃபார்ம் பண்றாங்க. ஆமா, ஜாப்ரோசியா பகுதியில நோவோ ஹிக்ரோரிவ்கா இந்த பகுதி ரஷ்யா எடுத்துட்டாங்கன்னு வீடியோ பதிவுகள் பார்த்தோம் இல்லையா. 2 நாட்கள் கழித்து உக்ரைன் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஆமா, நம்ம சேனல்ல சொல்லக்கூடிய செய்திகள் 2 நாள் கழிச்சு பேசுபொருளா மாறுது. நம்ம பக்ரோஸ்க்கு பத்தி பேசிட்டு இருந்தோம், பேசுபொருளா மாறுது. ஜாப்ரோசியா சொல்லிட்டு இருந்தோம், இதுக்கப்புறம் பேசுபொருளா மாறும் அப்படிங்கிற மாற்றுக்கிறதுல. ஸோ ஹெவியான அட்டாக் அது மட்டும் இல்லாமல் செர்னிஹிவ். ஸோ இந்த பகுதியும் கொஞ்சம் சிக்கலுக்குரிய பகுதியா மாறிட்டு இருக்கு. ஹெவியான ட்ரோன் ஏன்னா அந்த ஷார்டஸ்ட் பாத்து
குறுகிய பகுதியில அதிகமான ட்ரோன்கள் போறதுனால எவ்வளவு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வச்சிருந்தாலும் ஒரு பாயிண்ட்டுக்கு மேல வச்சா அது இழப்பு ரஷ்யாவுக்கு தான். ஸோ அதனால அதிகமான கான்சன்ட்ரேஷன் அந்த பகுதியில் இருக்கும்போது ரஷ்யா தான் ஹெவியா அட்டாக்கும் பண்றாங்க. லேசர் யூஸ் பண்ணி அடிக்கிறாங்க. பல விஷயங்களை டவுன் பண்றாங்க. பட் இருந்தாலும் சில பகுதிகளில் ஹிட் நடக்குது. இதே போல ரஷ்யாவோட எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஆயில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் குறிவைக்கப்படுது. ரஷ்யாவும் அடிக்கிறாங்க. அதே போல உக்ரைன் மிக மோசமா பாதிப்படையுது அப்படிங்கிற மாற்றுக்கிறதுல காலத்துல ரஷ்ய தரப்பு முன்னேறிட்டு இருக்காங்க. இதை உக்ரைனே ஒத்துக்கிறாங்க. இப்போ லுத்வேனியாவும் ரஷ்யாவும் வந்து பாத்தீங்கன்னா பேசிட்டு இருக்காங்க. எனர்ஜி கம்பெனிஸ், அதாவது கலிங்கன்கிராட்ன்றது ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பகுதி. அது ரஷ்யாவோட ஒரு பகுதி. இப்போ அந்த பகுதிக்குள்ள ரஷ்யா வந்து கேஸ் அனுப்பணும், கரண்ட் அனுப்பணும், ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. லுத்வேனியா வழியா தான் போகும். ஏன்னா அது ஒரு தீவு மாதிரி தனியா இருக்குதுன்னு வச்சுங்க. ரஷ்யா விட்டு தனியா பிரிஞ்சிருக்கு. போலாண்டு சுத்தி வர இருக்கு. ரெண்டாவது லுத்வேனியா இருக்கு. ஏதோ ஒரு நாடோட அனுமதி இருந்தாதான் ரஷ்யா அது கூட லேண்ட் கனெக்டிவிட்டி ஏற்படுத்த முடியும். இது வந்து வாட்டர் கனெக்டிவிட்டி பால்டிக் சீல் வந்து பண்ண போயிட்டு வந்துருக்கலாம். பட் ஆனால் இப்போதைக்கு கலிங்கன்கிராடோட கனெக்டிவிட்டி வேணும். இது இப்போ ரஷ்யா பேச ஆரம்பிச்சிருக்காங்க லுத்வேனியா கூட. ஏன்னா 10 வருஷத்துக்கு அக்ரிமெண்ட் போட்டிருந்தாங்க இதுக்கு முன்னாடி ரஷ்யா. கலிங்கன்கிராட் பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா இது போல கேஸ் அனுப்புறதுக்கு இத்தனை நாளாக போயிட்டு தான் இருந்தது. இப்போ அது டிசம்பரோட 2025ஓட முடியுது அந்த அக்ரிமெண்ட். ஸோ இதுக்கப்புறம் எப்படி அப்படிங்கிறதுக்கான பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கு. இதுக்கு லுத்வேனியா ஒத்துக்கிறாங்களா என்ன எதுங்கிறது பார்ப்போம். ஏன்னா ஒத்துக்கத்தான் வேணும், சும்மா கிடையாது. பணம் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி பாக்கெட்ல போட்டுக்கலாம். பிரியா ரஷ்யாவில் எடுக்கக்கூடிய பணத்தை கேஸை ரஷ்யாவோட பகுதிக்கு அனுப்புறதுக்கு அந்த டிரான்சிட்டுக்கான காசு மட்டும் ஒரு வருஷத்துக்கு 12 மில்லியன் யூரோ அப்படியே அங்கே லபக்குன்னு பாக்கெட்ல போட்டிருக்காங்க. இது உக்ரைனோட மீடியாக்கள் ஹைலைட் பண்ணி சொல்லியிருந்தாங்க. 12 மில்லியன் யூரோ டிரான்சிட் ஃபீஸுக்கே லுத்வேனியா வாங்குறாங்க. மேபி அது ஜாஸ்தி வேணும் கூட அப்படிங்கிறத கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற சொல்றாங்க. அதாவது இதுதான் உண்மை. உக்ரைன் இந்த டிரான்சிட் ஃபீஸை மட்டும் வாங்கினாங்க அப்படின்னா பிரச்சனையே இல்லாம அந்த அளவுக்கு வருமானம் பார்த்தீங்கன்னா வந்துகிட்டு இருக்கும். கேஸ் உக்ரைன் வழியா போறதுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருந்து எல்லாம் இருக்கு. போறதுக்கான வழியை மட்டும் அலோவ் பண்ணாங்கன்னா ஹங்கேரி வாங்குறதுக்கு எல்லாம் யூரோப்பியன் யூனியன் நாடுகள் இருக்காங்க. அதை செஞ்சிருந்தாங்க அப்படின்னா வாங்கி இது போல எடுத்து பேக்கெட்ல வச்சுட்டு இருந்திருக்கலாம். இப்ப அதுக்கான வழிகள் இல்லை. ஊர் கேட்கறாங்க இல்லையா, எங்களுக்கு வந்து 60 பில்லியன் கொடுங்க, 30 பில்லியன் கொடுங்கன்ட்டு. 3 பில்லியன் 4 பில்லியன் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அசால்ட்டா டிரான்சிட்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருந்திருக்கு. சும்மா ஒரு 2-3 பைப் லைன்ல போறதுனால காசு வந்துட்டு இருந்திருக்கு. இப்ப அதுக்கும் வழி இல்லாம போச்சு. சரி, ஓகே, சரி, அப்படித்தான் டிரான்சிட்டை கட் பண்றாங்களே, ரஷ்யாவோட ஆயில் தான் இவங்க வாங்காம இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா பல்கேரியா. பல்கேரியாவோட என்விரான்மெண்ட் மினிஸ்டர், முன்னாள் என்விரான்மெண்ட் மினிஸ்டர், மற்ற நபர்கள்லாம் இப்போ பல்கேரியால இருந்து ஜூலியன் போப்போ அவர்கள், இப்போ அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து இதுக்கெல்லாம் ப்ரிப்பேர் ஆகலைங்க தலைவரே. எங்க நாட்டில் ரஷ்யாவோட ஆயில் லூக் ஆயில நம்பித்தான் இங்க எல்லாரும் இருக்கிறாங்க. ஸோ திடுதுப்புன்னு இப்படி ஒரு சாங்ஷனை போட்டு புட்டீங்க. இந்த மிடில் ஆப்ஷன் சூஸ் பண்ணார் இல்லையா, ஸோ அதனால இப்போ போட்டுட்டீங்க. இப்போ பல்கேரியன் அத்தாரிட்டிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கன்சர்னா இருக்காங்க, கவலையா இருக்காங்க. ஏன்னா இது போல ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்கன்னா பேங்க்லாம் ஒத்துக்காது, பணம் கொடுக்கறது வரவு செலவு இருக்காது. இதனால ரஷ்யாவும் ஆயில் கொடுக்க மாட்டாங்க, கேஸ் தரமாட்டாங்க, வின்டர் வேற, ஆல்ரெடி எல்லா பக்கம் சிக்கலா இருக்கு, ஹெவி யூசேஜா இருக்குது, போர் வந்துருமான்ற சிக்கல் வேற. ஸோ இப்படி இருக்கும்போது ரிஃபைனரிஸ்லாம் வந்து ஆயில் ரிஃபைனரிஸ்லாம் வந்து பண்ண ஒர்க் பண்றதுக்கு மறுப்பாங்க. அவங்களோட சேர்ந்தா இவங்களுக்கும் சாங்ஷன் வந்துருமான்ட்டு. ஸோ அதனால ஷார்டேஜஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ப்ரொட்டஸ்ட், மக்கள் வெறி கொண்டு கல்லு கையில கிடைக்கிறதெல்லாம் தூக்கிட்டு வந்துருவாங்க. ஸோ அதனால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிட்டா பரவாயில்ல, எங்களுக்கு கொஞ்சம் விலக்கு கொடுங்க தலைவரே. அதனால பெல்ஜியம் தரப்புல இருந்து இப்ப ரெக்வஸ்ட். முதல்ல யாரு போனாங்க? ஹங்கேரி. அப்புறம் யாரு போனாங்க? ஜெர்மனி. இப்ப யாரு போறாங்க? பல்கேரியா. இதெல்லாம் வந்து பண்ண இந்த ஜெர்மனி, பல்கேரியாலாம் ரஷ்யா வரைபடத்திலே இருக்காது. முடிச்சிருவோம், அழிச்சிருவோம் நாங்க. ஆனா ரஷ்யாவோட ஆயில் வந்து இவங்கெல்லாம் முடிஞ்சிருவாங்க போல தெரியுது. ரஷ்யா ஒரு 6 மாசம் சாங்ஷன் தான் போடுங்களேன்ப்பா. கேஸ் ஆயில் எந்த நாட்டுக்கு யூரோப்புக்கு நான் தர மாட்டேன்னு ஒரு சாங்ஷன் தான் போட்டு பாருங்களேன், என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படிங்கிறது போல இருக்கு. அதை செஞ்சாங்கன்னா எல்லாம் முடிஞ்சிடும் இல்லையா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. பார்ப்போம். ரஷ்யா அந்த அளவுக்கு இரும்பு மனசு கொண்ட நாடா இல்லை, அதனால கொடுத்துட்டு இருக்கிறாங்க. வருமானம் வேணும், அது வேற விஷயம். பட் இருந்தாலும் பார்ப்போம் என்ன நடக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் இப்போ பெலரூஸ் தரப்புல வந்து பார்த்தீங்கன்னா யூரோப்புக்கு வார்னிங் மேல வார்னிங்கா வந்துட்டு இருக்கு. ஆமா, அணு ஆயுதம் தான் திரும்பி வாங்கினது தான். இந்த அணு ஆயுதம்லாம் மெயின்டைன் பண்றது ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு. அதனால பழசாச்சுன்னு வச்சுக்கோங்க, ரஷ்யா தூக்கிட்டு போ, புதுசு கூட அப்படிங்கிறவங்க வாங்கி வைக்கிறது உண்டுதான். இதுல என்ன, ரஷ்யாட்ட அப்படி மாத்தணும், பழசு கொடுத்துட்டு புதுசு மாத்தி வச்சுக்கிறேன். இப்ப இதுல என்ன
அது மட்டும் இல்ல, நாங்க ஆயுதம் இருக்கு இல்லையா, அணு ஆயுதம். லேண்ட்ல இருந்து லான்ச் பண்றது எப்படி? விமானத்துல இருந்து லான்ச் பண்றது எப்படி? இது போல எல்லாத்தையும் ட்ரைனிங் பண்ணிட்டு தான் இருக்குது. இன்னும் மறைக்கிறதுக்குலாம் ஒண்ணும் இல்ல. அவங்க வந்து எஸ்கலேட் பண்றதுக்குன்னு எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. ரஷ்யாவை படுவேன், இது பண்ணுவேன்னா, அப்புறம் உட்காந்து பேசி எப்படி அமுக்கலான்றத யோசிச்சு அமுக்கத்தான் செய்வேன். அப்படி உனக்கு பண்ணா அவங்க சைட்ல இருந்து எதையெல்லாம் மறைக்கிறதுக்குலாம் ஒண்ணும் இல்ல. வந்தாங்கன்னா வாங்க, வாங்கிக்கிங்க. அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, பெலருஸ் தரப்பு வந்து பயங்கரமா வந்து பாத்தீங்கன்னா பேசிட்டு இருக்கிறாங்க. ரெடி ஆயிட்டு இருக்கிறாங்க. வாரனா வாப்பா கொஞ்சம் சீக்கிரம், சும்மா பேசிட்டே இருக்காத அப்படிங்கிறது போல இவங்களே டயர்ட் ஆயிட்டாங்க போல. வருவியா இல்லையா, இல்ல நான் அமுக்கிட்டுமா அப்படிங்கிறது போல பெலருஸ் ஒரு கட்டத்துக்கு மேல அமுக்கிடுவாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னொன்னு, நாட்டோ நாடுகளுக்குள்ளேயே சண்டைகள் பெருமளவில் வர ஆரம்பிச்சிருக்கு. அதுவும் நாட்டோட பிரைம் மினிஸ்டரான விக்டர் ஆர்பன் அவர்கள், போலாந்து இருக்கிறாங்க இல்லையா, அவங்க எல்லாம் ரொம்ப தீவிரமா போர்னு சொல்லி நினைக்கக்கூடிய அரசியல்வாதிகள், அதனால லாபம் அடையக்கூடிய அரசியல்வாதிகள். ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப உக்ரைன் தோக்க ஆரம்பிச்சிருச்சு, ராணுவ ரீதியா ஃபெயில் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. கிராஜுவலா ஈரோப்போட பணம் எல்லாம் தொலைய ஆரம்பிச்சிருச்சு. போலாந்து மக்களும், போலாந்துல கூடிய மற்ற நபர்களும் வந்து பாத்தீங்கன்னா போர்னால டயர்டாக ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எல்லாம் தேருமா, ஒத்துக்கிட்டு போவீங்களா? சும்மா சண்டைன்னு புடிச்சிட்டீங்கன்னா இதெல்லாம் தீர்ற மாதிரி இல்லைன்னா அதிகப்படியான மர்சனரிஸ் கொடுத்த போலாந்து. இப்ப இழப்புகள் உக்ரைனோட வீரர்கள் ஆயிரமா கொடுக்குறாங்க அப்படின்னா அதுல பாதிக்கு மேல போலாண்டா இருந்தாலும் ஆச்சரியப்பதுக்கு அந்த அளவுக்கான மெர்சனரிஸ் உள்ள பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. உக்ரைனுக்கு தோளோடு தோல் நின்று மெர்சனரிஸா வந்து இருக்கிறாங்க. அவங்க இறந்தாங்கன்னா நாட்டுக்கு ப்ராப்பரான மரியாதை கூட கிடைக்காது. போலாண்டோட ராணுவ வீரர்கள் போலாண்டோட தேசத்துக்காக உயிர் விட்டுருக்கிறான்ற அந்த இது கூட இருக்காது. பட் இப்படி மெர்சனரிஸா போய் அதிகப்படியான நபர்கள் இறக்குறாங்க. சரி, அந்த நாட்டுக்கு செய்யக்கூடிய ஒரு விஷயங்கள் உதவிகளா இருக்கட்டும். ஆனா உக்ரைனோட எம்பி, அது உக்ரைன்ல தான் இருக்கிறாரு, உக்ரைனோட ஒரு டெபுட்டியும் கூட, நாடால இருக்கக்கூடிய ஒரு எம்பி தான். இப்ப இவரு ஆந்த்ரோம் டிமிட்ரிக் அவர்கள், அவர் என்ன பண்ணிக்கிறாருன்னா, அதாவது உக்ரைன் வந்து கவலைப்படக்கூடிய நேரம் வந்துருச்சு. ஆள் இல்ல, ரஷ்யாக்கு எகெயின்ஸ்டா சண்டை பிடிக்கிறதுக்கான ஆட்கள் பலம் இல்ல. உக்ரைனோட அரசாங்கம் ஆல்ரெடி ஆள் பிடிக்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா மொபைலைசேஷன், அதை நம்ம இப்படி டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்றோம். இந்த ஆள் பிடிக்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா தான் பிடிக்கிறாங்க. மொபைலைஸ் பண்ணி கொண்டு போய் ஃப்ரண்ட் லைன்ல வருவது ரொம்ப கம்மியா தான் இருக்குது. ஸோ போருங்கிறது முடிவை நோக்கி வந்துகிட்டு இருக்கு. ஆனா பொலிட்டிக்கல் ரீதியா இது முடிவுக்கு வருதானா இல்ல. ஹியூமன் எண்டு அப்படிங்கிற சொல்லிக்கிறாரு. இந்த ஆள் இல்லை, அதனால முடிவு வருது. அது மட்டும் இல்லாம ஒரு விஷயம் சிம்பிளா அப்படின்னா, உக்ரைன் கிட்ட எப்போ வீசுறதுக்கு த்ரோ அட் ஃப்ரண்ட், முன்களத்துல ஆட்களை போ அப்படின்னு சொல்றதுக்கு என்னைக்கு ஆள் இல்லையோ அது வரைக்கும் சண்டை பிடிப்பாங்க. அதாவது உக்ரைன் இஸ் டிப்ளீட்டட் அப்படிங்கிற சொல்றாங்க. ஸோ ஆளுங்க இருக்கிற வரைக்கும், லாஸ்ட் மேன் வரைக்கும் வந்து பண்ண இந்த போர் நடக்கும் அப்படிங்கிறது போல உக்ரைனோட எம்பியா வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிறார். அதாவது கிரிட்டிசைஸ் பண்றாரு, இந்த பாலிசியா சொல்லிட்டு போவாங்க இல்லையா, அது போல சொல்லிட்டு போயிருக்காங்க. உக்ரைன் கடைசியா இருக்கிற வரைக்கும் சண்டை பிடிப்பாங்க. தப்பிச்சு வரனா ஓடிடுங்க, இல்ல ஏதாவது பண்றதுன்னா பண்ணுங்க, இல்ல போருங்க நடக்கத்தான் செய்யும், போற வரைக்கும் இருக்கத்தான் செய்யும் அப்படிங்கிறது போல இவர் யதார்த்தத்தை எடுத்து உக்ரைனோட மக்களுக்கு சொல்றாரா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. இதே போல இன்னொரு பக்கத்துல ஆரம்பிச்சிருக்கு லார்ஜ் ஸ்கேல் பில்டப். அமெரிக்காவோட ராணுவம் தாம் பவரை காட்டுறதுக்காக கரேபியன் தீவுகளிலே குடிகொண்டிருக்கிறார்கள். இப்போ வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ட்ரம்ப் அவர்களோட அரசாங்கம், தேவதூதர், தேவர்களால் ஆசீர்வதிக்கக்கூடிய ட்ரம்ப் அவர்களோட அரசாங்கத்தின் கீழ், ஆர்டருக்கு கீழே மொத்தம் 16,000 ட்ரூப்ஸ் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா டிப்ளாய் ஆயிருக்கிறாங்க. அதுவும் போதை மருந்து கடத்தல் இதை வந்து தடுக்கிறதுக்காகவே வந்து பாத்தீங்கன்னா 16,000 பேரு இந்த கரேபியன் தீவுகளிலே குடிகொண்டிருக்கிறார்கள் தேவரோட ஆலோசனையின் அடிப்படையில். இப்ப தேவர்கள் மட்டும் வந்து ட்ரம்ப் அவர்கள் மட்டும் ஊன்னு சொல்லிட்டாருன்னா தேவர்களுக்காக, இந்த தேவ தூதனுக்காக போர்க்களத்துல வெனிசுலாக்கு எகென்ஸ்டா கிளம்புறங்க ரெடி ஆயிருவாங்களா அப்படிங்கிறது போல இருக்கு. இன்னொரு பக்கம் மதுரா அவர்கள், வெனிசுலாவோட வெற்றிங்கிறது என்டையர் அமெரிக்கன் கான்டினென்டோட வெற்றியா இருக்கும். இந்த வெற்றிங்கிறது சாவர்னிட்டி, நம்மளோட நாட்டோட உரிமைக்காக நம்ம போராடுறோம், அமைதிக்காக போராடுறோம். இம்பீரியலிஸ்ட் ஐடியாலஜி இருக்கக்கூடிய நபர்களை எதிர்த்து நாங்க போராட போறோம், நாங்க ஜெயிச்சே தீரும் அப்படிங்கல வெனிசுலாவோட அதிபரான நிக்கோலஸ் மதுரோ அவர்கள் திரும்ப வந்து பார்ப்போம் வெனிசுலா என்ன மாதிரி செய்ய போகுதுன்னு. ரஷ்ய தரப்புல இருந்து ஆதரவுகளும் வந்திருக்கு.
அப்பலாம் ஒண்ணும் கவலைப்படாதப்பா விட்டுற மாட்டோம் அப்படிங்கிற ரஷ்யாவோட ஃபாரின் மினிஸ்ட்ரி அஃபேர்ஸ் தரப்புலேருந்து வந்திருக்கு. உங்களோட சாவரிட்டிக்காக நீங்க போராடுறீங்க. உங்களுக்கான உதவிகள் எப்பவும் இருக்கும் அப்படிங்கிறதோட ஒரு சைடு இருக்கு. ஸோ அமெரிக்கா ஒரு சைடு ரெடி ஆயிருக்கிறாங்க. இங்க உக்ரைன்ல ஆள் இல்ல, அது இல்லன்னு புலம்பிட்டே இருக்கிறாங்க. முடிப்பாங்களா இல்லையான்னு தெரியல. ஸோ எல்லா பக்கத்துலயும் வெடிக்குது அப்படின்னா யூரோப் களமிறங்குவாங்களாம். என்ன நடக்க போன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். பேசி தீர்த்துட்டாங்கன்னா பிரச்சனையிலே இல்ல. 3ஆம் உலகப் போர் நம்மளோட டோர் ஸ்டெப்ல இருக்கு. போன வருஷம் சொன்னோம் நவம்பர் டு ரிமெம்பர்ன்னு. ஸோ அதே போலதான் இந்த தடவையும் நவம்பர் மாசம் கொஞ்சம் குரூஷியலான மாசம். அது கொஞ்சம் கோளாறாயிரும் போல தெரியுது சில நபர்களுக்கெல்லாம். ஸோ அது போல ஏதாவது கோளாறான டைம்ல மாறி மாறி பட்டன் அமைக்கினாங்கன்னா சிக்கல். இந்த கோளாறான மாசத்தை மட்டும் கடந்துட்டாங்க அப்படின்னா பரவாயில்ல. ஏன்னா கோள்கள் வந்து அது போல அமைஞ்சிருக்கும் போல தெரியுது. வெயிட் பண்ணி பார்ப்போம். தலைவர்கள் கொஞ்சம் பொறுமையா அப்படியே யோகா பண்ணி அமைதியா தியானம் பண்ணி மெடிடேட் பண்ணி பிரச்சனையை பேசி தீர்த்துக்குவாங்களா இல்ல அடிச்சு பார்த்துக்குவாங்களா என்ன நடக்க போன்றதை வெயிட் பண்ணி பார்த்தலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பையன் நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் நம்மள ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும் நம்பிக்கை. லாஸ்ட் பேர் உங்க சந்திக்கிறேன். வெரி ஸ்டே சேஃப். பை.